உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பானிய தத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானியர்கள் பொதுவாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த வீட்டினுடைய காலணிகள் கழட்டி விடுற இடத்த கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய காலணிகளை கழட்டி விடுற இடத்துல அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னோ, அலங்கோலமாக கிடந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படின்னோ கணிக்கக்கூடிய பழங்கால முறையை அவங்க இன்னமும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஜப்பானை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க தன்னோட பாதத்துக்கு கீழே இருக்கிற செருப்பை கவனித்தா தான் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்றதுக்கு அது ஒரு வழி வகுக்கும். படிப்படியாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதிக முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு ஜப்பானை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் உள்ளார்ந்து அவங்களால சிந்தித்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நுணுக்கமாக முன்னேற்றி செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜப்பானை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதும் உங்களோட செருப்பை கழட்டி அழகாக ஒரு ஓரமாக எடுத்து செருப்புக்குன்னு தனியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டு இதை தினமும் செஞ்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறதன் மூலயமா உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும் அப்படின்னும் ஒரு ஆராய்ச்சியின் மூலயமா ஜப்பானை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக தெளிவும் அதிக மாற்றத்தையும் பண்பையும் இது வளர்க்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும். ஸோ முதல்ல உங்களுடைய பாதத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். காலணிகளை நீங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கிறதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்கிறத உங்களோட அனுபவத்தில் ரொம்ப எஃபெக்டிவாகவே உங்களால் உணர முடியும். சின்ன சின்ன மாற்றங்களும் நிகழும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன செருப்பு நாம் கழட்டி விடுறதுலையே நம்ம வாழ்க்கை இவ்வளோ மாறும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இதை செயல்படுத்தி பார்த்ததில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. அப்படி என்ன உனக்கு முன்னேற்றம் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மனசு ஒரு மாதிரி இலகுவாக லைட்டாக இருக்குது. அதில் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கிது. நல்ல சிந்தனைகள் உருவாகுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திச்சுட்டே இருப்பேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.